இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இந்த வேலையை செஞ்சே தான் ஆகணும்னு களத்தில் இறங்கியாச்சுங்க. அதாவது 2 வாரமாக அந்த வீட்டு பின்னாடி க்ளீன் பண்ணலாம், செடி ஏதாவது வைக்கலான்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு உலாத்திக்கிட்டு திருப்பி தூங்கிட்டே இருக்கிறதே பொழப்பா போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவாக இவங்களெல்லாம் இன்றைக்கி பிடிச்சா தான் ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பக்கமாக உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு வேலையாக எனக்கு மம்முட்டி கொடு, களக்கொத்தை கொடுன்னு ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க. என்னவோ பிறக்கும் போதே கொத்தோடு பிறந்த மாதிரி எல்லாம் வறுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. நல்லா தான் வேலை செஞ்சாங்க. பாவம் குழந்தைங்கள குறை சொல்ல வேணாம். நான் பின்னாடி ஒரு சார் இருக்கிறாரு பாருங்க, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு 11th படிக்கிறாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டார். இந்த குழந்தைங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வேலை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தார். சரின்னு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாயங்காலமாக எல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணியாச்சு. சாயங்காலமாக வந்து பூரி சுடலான்னு சொல்லிட்டு பூரி சுடுறதுக்கு வந்தாச்சு. மதியமே ஒரு மெனு போட்டிருந்தாங்களா, சாயங்காலமாக பூரி சுட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் வைக்கலான் இருந்தோம். உருளைக்கிழங்கு தீர்ந்து போச்சு. அதாவது இந்த வாரத்துலேயே 2 டைம் செஞ்சுட்டேன், உருளைக்கிழங்கு தீர்ந்து போச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு வெங்காய மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் நிறையா கட் பண்ணி போட்டு அதை தான் வெங்காய மசாலா தான் செஞ்சேன். பூரி என்னவோ கொஞ்சம் கொலன்னு சாஃப்டாக பேஞ்சிட்டேன் போல், சாஃப்டாக வந்துருச்சு. ரவை எதுவும் போட்டிருந்தா மொறுன்னு வந்திருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. லேயர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக, தோல் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிருதுவாக நல்லா இருந்தது குருமா.